அனைவருக்கும் வணக்கம். நேற்று ராத்திரி ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் பேசிகிட்டு இருந்தபோது கோயம்புத்தூரில் அந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி அந்த காரை கண்ணாடி கதவெல்லாம் அடித்து உடச்சி அந்த 3 பேர் மதுவோட அதை போதையோடு வந்தவங்க அந்த அந்த ஆளை அடித்து போட்டுட்டு அந்த ஆண் நண்பரை அடித்து போட்டுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அது அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் போய் அவர் காவல் நிலையத்தில் புகார் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அப்புறம் காவலர்கள் அந்த பெண்ணை அதை எப்படி சொல்கிறேன்னே தெரில, அந்த எந்தவித எது இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மானத்தை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளோட மானம் போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த தமிழ் பெண்கள் தான் இன்றைக்கி எட்டி எங்கெங்கேயோ நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு நேராக இப்போ சென்னையில் நடந்துச்சு, அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு நடந்துச்சு. இப்போ என்னென்னா இங்கே நம்ம கோயம்புத்தூரில் மிகவும் நாகரிகமான அந்த மக்கள் மிகவும் நாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த ஊரில் நம்ம வாழ்கிற இதே சமூகத்தில் சம காலத்தில் நடந்துடுச்சு, கூட்டு பாலியல் வன்கொடுமை படுத்திட்டான் அப்படின்னு கேட்கும்போதும் அதை பார்க்கும்போதும் ஏற்றுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யார், அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போது அதுக்கு முன்னாடி நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இங்கே மது பழக்கங்கிறதோ போதைங்கிறதோ அது எந்த போதையாக வேணாலும் இருக்கலாம். பணம் போதையாக இருக்கலாம், இல்லை பதவி போதையாக இருக்கலாம். அந்த பணம் போதை பதவி போதையினால தான் இந்த மது போதை அதிகமாக இந்த நாட்டில் இருக்குது. இப்போ திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, கட்சி தான் வேறு. இதை அண்ணா இருக்கிறாரு, இதுலேயும் அண்ணா தான் கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாம தவிர, ஆனால் அவர்களின் அந்த மது கொள்கை அப்படிங்கிறது 2 கட்சிக்கும் ஒரே இது தான், ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. இதில் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அண்ணன் சீமானை விட தம்பிகள் ரொம்ப 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 வீரியமானவர்கள். தலைவரோட அண்ணன் சீமான் ரொம்ப கெட்டவர். அண்ணன் சீமானை விட தம்பிகள் மிகவும் கெட்டவங்க. அண்ணன் ஆச்சு ஏதாவது ஒரு பாவப்பட்டு போய் இல்லைப்பா அப்படின்னு விட்டு போயிடுவார். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தங்கைகள் அப்படி கிடையாது அப்படின்னு இருக்கேன். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு ஒன்று ஒன்றாவே இருக்குது. இப்போ ஒரு 2 நாளுக்குள்ளே பார்ப்போமே, இன்றைக்கி நேற்றுமே பார்ப்போமே. நேற்று இதே சம காலத்தில் இங்கே ஊடகங்களில் நிறையா டிபேட்லாம் நடத்துகிறான். இங்கே செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரா, இல்லை விஜய்க்கு இப்போ ஆதரவெல்லாம் பெருகிடுச்சா, அடுத்து விஜய் தான் 3வது இடத்துக்கு வர 4வது இடத்துக்கு வர அதெல்லாம் இங்கெங்கே நடத்துகிறான். ஆனால் உண்மை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கன்னியாகுமரியில் அந்த பகுதியில் இரணியல் அப்படிங்கிற பகுதியில் டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு, இது சரி வராது, இங்கே இருக்கிற பல குடும்பத்தின் தாலி அறுத்தது இந்த டாஸ்மாக் கடை, அதனால் வேண்டாம், ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் வேண்டாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சீமானின் தம்பிகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் தொடர்ந்து போராடுறான். அதே போல் தான் இரணியல்லையும் போராடி இருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தை பார்த்துட்டு எப்போவுமே இவங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அதுபோல் என்ன செய்கிறான், அங்கே இயங்கிட்டு இருந்த அந்த பாரை மட்டும் மூடுறான். மூடிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அந்த கடையை மது கடை நடந்துகிட்டு இருந்துருக்கு. அதுக்கு தம்பி தங்கைகள் என்ன செய்கிறாங்க, நேற்று அந்த கடையை இழுத்து மூடிடுங்க, அப்படி இல்லைன்னா கடையை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. பல டிவிகளில் வந்துச்சு, பல தொலைக்காட்சிகளில் வந்துச்சு. அதுதான் செய்தியாக இருந்திருக்கணும். அங்கே போய் அந்த இடத்துல பேரிகார்டை போட்டு எங்களோட காவலர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, எங்கள் உறவுகள்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம உறவுகளை வச்சு அதான் இந்த அவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்துறதுன்றது. அவங்கள கூப்பிட்டு அந்த டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு தரான். யாருக்கு பாதுகாப்பு தரணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும், நடக்கிற பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு தரணும். வாக்குக்காக தான் நம்ம வாரமே தவிர அவங்களோட வாழ்க்கைக்காக நம்ம இல்லை அப்படிங்கிற உணர்ந்துக்கணும். வெறும் பேரும் அந்த இதுலேயே வெறும் இந்த ஆடுலேயே சொல்லப்போனால் விளம்பரத்துலேயே விளம்பர காட்சியிலேயே இந்த ஆட்சி நடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம வேஷத்தை போட்டு நம்ம மனித புனிதர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அதிமுக நினச்சிட்டு இருக்கிறதும் இந்த மண்ணில் இன்னமும் எடுப்படாது. மக்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தஞ்சாவூரில் ஒரு போராட்டம் நடக்குது, அந்த இடத்துக்குலாம் என்ன எதுனே அதிமுக திமுகவும் கேட்டது கிடையாது. அதே சமயங்களில் நம்ம கஜா புயல் வந்திருந்த சமயங்களில் சீமானின் தம்பிகள், நாம் தமிழர் பிள்ளைகள், அண்ணன் சீமானும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார். முதல்ல அங்கே இருந்து இங்கே பட்டுக்கோட்டை, இங்கே ஒரத்த நாடு, பாப்பா நாடு, இந்த எல்லா பகுதியிலும் நின்று தம்பிகளோட அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளையாக நின்றுருந்தான். பல பேருக்கு அண்ணனாக நின்றுருந்தான். இது போல் சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் நின்றுருந்தான். அதே போல் தான் அவனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பகுதியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி,
அது வந்து நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெரம்பலூரில் இந்த மலையை வெட்டி அந்த இதில் வந்து அந்த க்ரெஷர் அதெல்லாம் வந்து நுணுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்றத, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது தம்பி, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போராட்டம். இவங்கள தவிர்க்கவே முடியல. நாம் தமிழர் கட்சியை இவங்க எப்படி காற்று இல்லாமல் வந்து இங்கே மூச்சு இல்லையோ உயிர் இல்லையோ அதுபோல் நாம் தமிழர் கட்சி இல்லாமல் இனி தமிழ் தேசியத்தில் ஒரு அரசியல் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதே போல் இப்போ கோயம்புத்தூரில் அந்த பிரச்சனை நடக்குது பாருங்கள். அந்த பிரச்சனை நடந்து அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க அது வந்து அந்த சிசிடிவி கேமரா அதெல்லாம் இல்லாத இடம். இப்போ பல இடங்களில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பாரை மூடிட்டுன்னு சொல்லிட்டு பொது இடத்துலையே உட்காந்து குடிப்பாங்க. எல்லாம் வந்து டீ குடிக்கிறதுக்கு கூட வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. இல்லைங்க நாங்கள் போய் ஓரமாக குடிக்கிறோம், அண்ணன் வராரு, பெரியப்பா வராரு, மாமா வராருன்னு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது சோசியல். இவங்க பேரை மாற்றிடுறாங்களே, குடிகார நாய அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வரும். மது பிரியர்னா பிரியிறான், ரொம்ப பிரியப்பட்டு குடிக்கிறான். இவனுங்கள்லாம் திருத்தறதுக்குன்னு இல்லை, இவங்கள வந்து கழிச்சு கட்டுறதுக்குன்னு ஒருத்தன் வேணும். அதுதான் அண்ணன் சீமான். இப்போ ஒவ்வொரு கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லணும், பொதுச் செயலாளர் சொல்லணும், மாவட்ட செயலாளர் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு கீழே உள்ள அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த பசங்க முழுவதும் ஒரு அணியாக. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தனும் சீமானாக இருப்பான், ஒவ்வொருத்தனும் என் தலைவனாக இருப்பான். என்ன செய்கிறானுங்க, நீங்கள் எங்கள் தம்பிங்க கோயம்புத்தூரில் அந்த மதுக்கடை அனுமதியே வாங்காமல் சட்டவிரோதமாக எங்கே போயிடுது அந்த மதுக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதுக்கடையில் அந்த இதுவும் போர்டும் இல்லை, அதெல்லாம் டிவிலெலாம் போட்டாங்க, நம்ம பார்த்தோம், நம்மளும் செய்தியும் பண்ணோம். அந்த இதுவும் போர்டும் இல்லை, அதில் வந்து மூடி வச்சுருக்காங்க. அதில் எல்லா சைடிஸும் இருக்குது. இந்த காரா பூந்தி என்னென்னமோ வச்சு வெட்டி வச்சுருக்குறாங்க. அது வந்து குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அது என்னென்னமோ வெட்டி வச்சுருக்காங்க சைடிஸ் எல்லாம். அது இல்லாமல் வந்து அந்த பாட்டிலெலாம் அங்கே வச்சு விற்றோன்னே போகிறான் பாருங்க. போய் என் தம்பிகள் கேட்குறாங்க, அங்கே உன் கூட பிறந்த இது போல் நடந்தது அப்படிலாம் செய்வியா? கோயம்புத்தூரே வந்து அங்கே வந்து கொதித்து எழுந்து போய் நிற்கிது. நீ என்னென்னா வயிற்றுச்ச கிழமையில் இந்த சமயத்தில் வந்து ராத்திரி பகலாக வந்து நீ சரக்கு விற்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சலாம் இல்லை, எடுத்தான், அடித்தான், உடைச்சான். அதுக்கு நீ என் பிள்ளை வந்து ரவுடி கிடையாது. ஆனால் எவன் ஒருத்தன் வந்து துன்பத்தை பார்த்து கொதித்து எழுறானோ அவன் தான் வந்து என் தோழன்றான். என் பிள்ளைங்க அத்தனை பேரும் வந்து சேகுவீராக தான் இருப்பாங்க. அத்தனை பேரும் என் தலைவனாக இருப்பாங்க. எங்கள் தலைவர் சொல்லட்டும், எங்கள் அண்ணன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் செய்வோன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க. இது வந்து இங்கே மட்டும் தான் நடக்குது. ஆனால் பல ஊர்களில் தான் நடக்கும். இங்கே நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு எப்படி ஒரு அரண் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இந்த போதை கலாச்சாரங்கிறத ஏதாவது ஒரு கட்சி நிப்பாட்டுன்னு பேசுதா? அப்படியே பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இவங்க பேசுகிறது. ஊடகங்கள் இப்போ நம்ம வந்து மாநாடுங்க, அரசியல் மாநாடு நம்ம ஊடகம். இவன் சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோங்க, நம்ம தம்பியை எடுத்துக்கோங்க, இடும்பவனம் கார்த்தியை, எங்கள் நம்ம இசை மதிவானன் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் பாருங்கள், நாங்கள் செய்கிற அந்த பேச்சு, நாங்கள் செய்கிற அந்த செயல், அந்த ஒரு விஷுவல், இதெல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இதில் வந்து அது எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற வந்து எங்கள் பிள்ளைகளை தவிர வேறு யாரும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் முதல்ல. இப்போ அந்த பொண்ணை வந்து அவங்க பெற்றவங்க எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பில் கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க, போய் புள்ள படிக்கட்டும் அப்படின்னு. அந்த இடத்துல இது போல் நடந்துருச்சுன்னா இது வந்து சோசியலில் நீங்கள் வந்து வேறு எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து சமூகம் வந்து நாகரிகமான சமூகம் தானே அது. இது எப்படி வந்து நம்ம வந்து சகிச்சுட்டு போகிறது? அங்கே காவலர்கள் பத்தலைன்னு சொல்கிறதா, இல்லை அரசுகள் தான் இதை வந்து முழுமையாக அரசு தாங்க வந்து பொறுப்பெடுக்கணும். ஏன் அந்த அரசு தான் பொறுப்பெடுக்கணும்னா, இப்போ இன்றைக்கி பெரும்பாலும் டிபேட் வச்சாங்கன்னா ஒன்று பேசுவாங்க பாருங்கள், ஏன் உங்களுக்கு மட்டும் பொள்ளாச்சியில் நடக்கலையா, இவர் ஒன்று அதிமுக, உடனே திருப்பி இவர் ஏன் உங்களுக்கு இங்கே நடக்கலையா, உங்களுக்கு அங்கே நடக்கல. டேய், முதல்ல இது ரெண்டையும் ஒழிக்கணும்டா. திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது. இங்கே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு எதிர்கட்சியாக தான் இருக்கணும். அடுத்து இங்கே புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, சாயங்காலம் இப்போ தான் வந்து அறிக்கையை விட்டுருக்குறாங்க டிவிக்கேன்னு நம்ம தம்பிங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எந்நேரமும் ஒருத்தன் சிந்திச்சு 9 பேர் அதை வந்து பயன்படுத்துகிறோட இங்கே ஒவ்வொருத்தனும் 1000 சீமானாக இருக்கிறான், ஒவ்வொருத்தனும் 100 தலைவராக இருக்கிறாங்க. இந்த பசங்க இந்த மண்ணுக்கு வேணும். இவர்கள் வந்தால் என்ன நடக்கும் கேட்குறானே, என் மண்ணை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்றணும், இங்கே மண் வளம் காப்பாற்றணும், மலை வளத்தை காப்பாற்றணும், நீர் வளத்தை காப்பாற்றணும், காற்று வளத்தை காப்பாற்றணும், கனிம வளத்தை காப்பாற்றணுன்றானே. அப்படின்னா என்னன்னே தெரியலையே. தண்ணீர் மாநாடுன்னு போட்டோம்னா இங்கே உட்காந்து பல நாய் வந்து அப்படியே நாய்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது வந்து மிகவும் வந்து ஒரு நன்றி உள்ளது, ஒரு புனிதமானது. இவன் சவுக்கு மாதிரி ஆளெல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறானே.
என்னடா மாட்டுக்கு மாநாடு போடுறீங்க? மாட்டுக்கு மாநாடாடா அது? இந்த நாட்டை காக்கிற மாநாடு இல்லையா அது? காற்றுக்கெல்லாம் போய் மாநாடு போடுறீங்களே. கொரோனா வந்தப்போ இதுக்கடா வந்து மூக்கில் வச்சு மூடிக்கிட்டு கிடந்தீங்க. காற்றுக்கு காசு கொடுத்து வாங்குனீங்க. காற்றுக்கு மாநாடு போடாமல் எப்படி இங்கே வந்து என்ன செய்வீங்க? நீருக்கெல்லாம் என்னடா செய்வீங்க? உங்களுக்கு சிறுநீர் வரணுனாலும் நீர் வந்தால் தானடா சரி வரும். நீரை வந்து என்ன என்ன ஏதுன்னே தெரியாதா? அப்போ சூழலில் தெரியாமல் வாழ்க்கையை வந்து எப்படி நடத்த போகிறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு மக்களுக்காக இந்த மண்ணில் யார் நிற்கிறாங்கங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ஆட்சி அதிகாரம் அண்ணன் சீமான் கையில் வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அண்ணன் சீமான் வந்து அவர் சில நேரம் உறங்கினாலும் கூட இங்கே இருக்க எவனும் உறங்க மாட்டான், உறங்க விட மாட்டான். அவர் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு பாருங்க, பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன். எவனும் காட்டுறது கிடையாது, எவனும் எதையும் இப்போ வந்து புகழ்ந்து பேசுகிறது கிடையாது. ஆனாலும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் தம்பிகளும் இப்போ எனக்கெல்லாம் வந்து எந்த பொறுப்பும் இல்லை, இன்றைக்கெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட வாழ்வியல் கடமை, இது வாழ்நாள் கடமை. நாங்கள் இது இப்படி தான் செய்வோம். ஆனால் இதை செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில் இல்லை. அதிகாரம் இருக்கிற இந்த திமுக அண்ணா திமுகவுக்கு இப்போனா என்னன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையன் மேலே குறை சொல்கிறதும், இந்த சசிகலா அம்மா வந்து என் தலைமையில் தான் வந்து ஆட்சி வரணுங்கிறதும், இந்த டிடிவி தினகரன் கேட்டால் இவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படிம்பாங்க. ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சி இந்த மண்ணில் இருந்துச்சுன்னா அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மனநிலை இருக்கும், அந்த தலைவனை பின்பற்றுறவங்களுக்கு எந்த அளவு மனநிலை இருக்கும், எந்தவித சிந்தனையுமே இல்லாமல் எப்படி இருப்பாங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி வந்து அதிமுக. எதுவுமே பெருசாக சிந்தனையே கிடையாது. வேணும்னா ஒரு பேச்சு, வேணும்னா ஒரு பேச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பாருங்கள், அண்ணன் சீமான்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து கேட்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் அண்ணன் சீமான் சொல்லுவார். அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து இங்கே எங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி என்னென்னா அவன் தான் இந்த இடத்துல பில்லராக இருப்பான், அங்கே அஸ்திவாரம் அந்த இடத்துல நிற்பான், அவனும் அதே தான் சொல்லுவான். இது ஒரு கருத்தியல் புரட்சி உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு நிற்கிற கட்சி. இது ஒரு அமைப்பு. இது போல் எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து இந்த மண்ணில் வந்து கிடைக்கும். இப்போ லீ குவான் யூ சிங்கப்பூர் கிடைச்சாரு, அன்னைக்கு அந்த மக்கள் வந்து அவரை வேண்டான்னு சொல்லியிருந்தா தீண்டத்தகாத நகரமாக தான் இன்னை வரைக்கும் சிங்கப்பூர் இருந்திருக்கும். ஆனால் அவரை வந்து ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து பூமியின் சொர்க்கமாக வந்து சிங்கப்பூரை சொல்கிறான். அதே போல் வந்து தமிழ்நாட்டையும் மாற்றணும்னா நீங்கள் மனசு வச்சு உறுதியாக உங்கள் ரசிக மனப்பான்மையெல்லாம் தூக்கி விட்டுறீங்க. நம்ம நல்லா இருந்து, நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருந்து, நம்ம அக்கா தங்கச்சி நல்லா இருந்து, நம்ம அம்மா நல்லா இருந்து, அவங்கெல்லாம் வீதியில் வந்து நல்லபடியாக நடந்து போயிட்டு வந்தால் தான் இங்கே வந்து ரசிக மனப்பான்மையெல்லாம். இல்லை தலைவர் நல்ல அழுதுகிட்டுலாம் இருந்தால் கதைக்காகாது. இங்கே நம்ம வந்து அளப்பிறந்த இனம் இல்லை இழப்பிறந்த இனம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு இருக்கோம்ல. எங்களை நம்புங்க, 2026 நாம் தமிழர் கட்சியில் எவனுனாலும் வாக்கு செலுத்துங்க. அது அவன்லாம் இல்லை, எவனுனாலும் வாக்கு செலுத்துங்க. அவங்களே நல்லவங்களாக தான் அண்ணன் பார்த்து நிப்பாட்டுவார். ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் சுணக்கம் அடைஞ்சா ராம்குமார் மாதிரி பல பேர் இங்கே நிற்கிறான். வெளியில் இருக்கிறவனையே வந்து விளக்கமாத்தின் செருப்பு எடுத்து அடித்து கேட்கும்போது நம்ம பசங்களை எப்படி கேட்போம் கூட தெரியும். அந்தளவுக்கு வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நேற்று இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்து இன்றைக்கி வந்து பெரம்பலூர், அதே போல் நம்ம கோயம்புத்தூர். ஆனால் தம்பிகள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இவனுங்களுக்கு வந்து பணம் மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. பாசம் பண்ணோம்னா எனக்கு தெரியாது. அதனால தான் இன்னை வரைக்கும் மதுவை விற்று சம்பாதிக்கிறதும் மணலை விற்று சம்பாதிக்கும் இந்த நிலமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் இருந்தெல்லாம் மாறணும். இந்த மண்ணில் வந்து முழுவதும் ஒரு மாற்றம் வரணும்னா முதல்ல மக்களின் மனதில் இருந்து அந்த மாற்றம் வரணும். அது வந்து உடனடியாக பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சித்தது போதும். சந்தேகப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் சந்தேகம் மட்டுமே பட்டு சரியானதை தவற விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, இதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஒரு பிள்ளைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற கடினம். எங்களால் ஓட முடியும் போதே எங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஓடி ஓடி உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உறுதியாக 2026 நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் சீமான முதலமைச்சராக்குங்க. நன்றி, வணக்கம்.